இந்த திருஷ்டி கயிறு கட்டுறதால என்ன பலன்? இதை பெண்கள் வந்து கால்களில் நிறைய பேர் அந்த கருப்பு கயிறு கட்டி நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எந்த காலில் கட்டணும், ஆண்கள் எப்படி? காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இந்து ஆளுங்களுக்கே சொல்கிறேன்னே, இப்போ இந்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறுன்றதை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ கவர்லேயோ அந்த கயிறு ஆனால் என் கையில் நான் கயிறு கட்டியிருக்கேன் சாமி கிட்டேருந்து எடுத்து. எப்படி சாமி கிட்டேருந்து நான் கயிறு கட்டியிருக்கேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவன் தில்லாக நிற்பான். அந்த தில்லுக்கு தான் அந்த கயிறு வாங்கி கட்டணும் முக்கியம். ரெண்டாவது எங்கேருந்து எடுத்து கட்டுறோன்னு முக்கியம். இது 3 மட்டும் நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் 100% கட்டலாம், தப்பே கிடையாது. மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இப்போ இந்த திருஷ்டி கயிறு அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இப்போ நீங்க கூட இங்க சிகப்பு கயிறு வச்சிருக்கீங்க. இந்த திருஷ்டி கயிறு கட்டுறதால என்ன பலன்? இதை பெண்கள் வந்து கால்களில் நிறைய பேர் அந்த கருப்பு கயிறு கட்டி நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க எந்த காலில் கட்டணும், ஆண்கள் எப்படி அதை அணியணும்? ரொம்ப சிம்பிளாக கேட்டீங்க. சில பேர் வந்து எங்கள் இஸ்லாத் ஆளுங்களே பார்த்தீங்கன்னா கயிறு கட்டுறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் 90% தான் கயிறு மேலே நம்பிக்கை வைக்கிற இறைவன் மேலே நம்பிக்கை வைங்கன்னுவாங்க. உண்மையான வார்த்தை அதுதான். 10 ரூபாய் கயிறு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கல, அந்த படைச்ச இறைவன் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிறோம். பட் எதுக்காக கயிறு கட்டுவாங்கன்னா, ஆதி காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு இந்து ஆளுங்களுக்கே சொல்கிறேன்னே, இப்போ இந்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறுன்றதை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ கவர்லேயோ அந்த கயிறை வைக்க மாட்டாங்க. அது அழகாக முடிச்சு போட்டு அழகாக பின்னி எங்கே வச்சுருப்பானுங்க, சந்நிதிலேயோ கோவில் மேலேயோ இல்லை அவர் ஆத்தா மேலேயோ அம்மன் மேலேயோ இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது என்ன பொருள் முக்கியம் இல்லை, அது எங்கேருந்து வந்துடுறது தான் முக்கியம். புரியுதுங்களா? ஒன்று. ஸோ அந்த மாதிரி அம்மன் சிலையிலேருந்தோ இல்லை எங்கேருந்தோ எடுத்து, இப்போ எங்கள் தர்காவில் பார்த்தீங்கன்னா அவுலியாக்கள் மசார் இருக்கும். மசார்னால் புதைச்சிருப்பாங்க இல்லையா, மசார் அடக்கம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கும். அதுக்கு மேலே போட்டு வச்சுருப்பாங்க அந்த கயிறை. ஸோ கட்டுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இங்கேருந்து எடுத்து நம்ம கட்டினா அது நம்மளை பார்த்துக்கோ, சேஃபாக இருக்கும், ஒரு நம்மளுக்கு ஒரு பயம் அண்டாது அப்படின்னு. இந்த கயிறு கட்டுறதால ஒரு ஆத்மாவை தடுக்க முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக முடியாது. நானே சொல்கிறேன், இந்த கயிறு போய் இந்த ஆத்மாவை எதனா பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. ஆனால் என் கையில் நான் கயிறு கட்டியிருக்கேன் சாமி கிட்டேருந்து எடுத்து. எப்படி சாமி கிட்டேருந்து நான் கயிறு கட்டியிருக்கேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இவன் தில்லாக நிற்பான். அந்த தில்லுக்கு தான் அந்த கயிறு. வார்த்தையில் எல்லாம் கவனிச்சிங்க. சில பேர் நினைக்கிறாங்க நான் கயிறு கட்டின்னு நாம் அது எங்கேருந்து எடுக்கிறோம், சாமிக்கிட்டேருந்து. கட்டுறது எங்கே? கையில். நம்பிக்கை உன் மைண்டில் மனசில். சாமிக்கிட்ட சாமி கயிறு இருக்குப்பா, பச்சை கயிறு இருக்குது, கருப்பு கயிறு இருக்க மாட்டேன் சொன்னாங்க, சாமி கயிறு இருக்குப்பா. அப்போ நம்பிக்கை யார் மேலே வைக்கிற? நீ சாமி மேலே தானே வைக்கிற. ஆனால் உனக்கு ஒரு தில்லு வந்துடும், என்னென்னு நம்ம சாமி கயிறு இருக்குன்னு. அந்த நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மாக்கிட்டே ஒன்று பேச வச்சிடும். அதுக்காக தான் கயிறு கட்டுறது ஃபஸ்ட்டு ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கருப்புன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வெள்ளையாக இருக்காங்க, ஒரு அழகாக இருக்காங்க, குழந்தைக்கே பார்த்திங்கன்னா கன்னத்தில் போட்டு வைப்பாங்க. ஒரு கருப்பாக இருந்தால் டிஸ்டி குறையும்னு. அந்த மாதிரி சின்னதாக இங்கே வச்சா பைத்தியம்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு கயிறு பார்த்திங்கன்னா கையில் கட்டுவாங்க, பெண்களுக்கு காலில் கட்டுவாங்க. இப்போது ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டு ரைட் கால்லையும் கட்டலாம், லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரெண்டுமே. ஸோ கையிலையும் சரி கால்லையும் சரி கட்டலாம். சில பேர் கழுத்துலேயே பொதுவாக கட்டுவாங்க. கட்டலாமான்னு கட்டலாம். இது முதல்ல சொல்ல போனால் கை கால் கூட கணக்கு இல்லைம்மா. கயிறு கட்டலாமான்னு கேட்டால் கட்டலாம். நீ நம்பிக்கை வச்சு கட்டுற தெரியுங்களா, அந்த நம்பிக்கை தான் ஒன்று விஷயம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் கயிறு கொடுக்கணும்னா சாதாரண கயிறு இப்படி எடுத்து கொடுத்துட மாட்டேன். கயிறை எடுத்து நம்ம ஓதணும், நம்ம ஓதி அதில் ஊதணும், ஊதிட்டு அதில் ஒரு முச்சு போடணும். இத்தனை முடிச்சு இத்தனை படிப்புன்னு இருக்குது. ஒரு கயிறு எடுத்தால் நான் 11 முடிச்சு போடுவேன், 7 முடிச்சு போடுவேன். புரியுதுங்களா? கயிறுக்கு அங்கே ஒர்த்து கிடையாது. போடுற முடிச்சுக்கு நான் ஓதுகிற வார்த்தைக்கு, நான் அதில் ஊதுகிற வார்த்தைக்கு தான் ஒர்த்து. என்ன எண்ணத்தோடு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த எண்ணத்தோடு நான் கொடுக்கும்போது அந்த எண்ணத்தோடு அவங்க அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு வாங்கி பிஸ்மில்லான்னு கட்டினாங்கன்னா அந்த நம்பிக்கை தான் அவங்கள சேஃப்டியாக வச்சுக்கும். அந்த கயிறு ஒன்றுமே பண்ணாது. அந்த நம்பிக்கை தான் அங்கே எல்லாமே. அது யார்கிட்ட வாங்குகிறோம், அது எங்கேருந்து வாங்குகிறோம், அது எதுக்காக வாங்குகிறோம், கட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, சில குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாமி கயிறு கட்டினா குடிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். என்ன சொல்லி பயங்கடுத்தவங்க, சாமி கயிறு சத்தியம் மணின்னு கயிறு கட்டுற, நீ குடித்த ஆத்தாவனை கண்ணு குத்திடுவான்றாங்க. உண்மையான வார்த்தை தான். ஆனால் அந்த பயம் யார்கிட்ட இருக்குது? அந்த கயிறு மேலே பயம் கிடையாது. அந்த கயிறு அவுத்தனா ஆத்தா கோவப்படுவான், சாமி கோவப்படும். சாமி கோவப்பட்டால் கெட்டது நடக்கும், வீட்டில் தடங்கள் வரும், தடை வரும், உனக்கே உயிர் ஆபத்து வரும். அந்த பயத்தால் தான் அந்த குடியை வந்து அந்த 2 மாதத்துக்கு அந்த கயிறு கையில் இருக்கிற வரையும்
பல்லு கடிச்சின்னு ஓட்டிடுறான், அதுக்கப்புறம் தாங்க மாட்டான் இல்லையா? இப்போ மாலை போகிறவங்க கூட சொல்கிறாங்க, என் நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி மேலே கிடையாது, சாமி மேலே மட்டும்தான். அதே மாதிரி தான் கயிறு கட்டலாமா வேணாம்னா 100% கட்டலாம். நம்பிக்கையோடு கட்டுங்க. எதுக்காக கட்டணும் முக்கியம், அது யார்கிட்ட வாங்கி கட்டணும் முக்கியம், ரெண்டாவது எங்கேருந்து எடுத்து கட்டணும்னு முக்கியம். இது 3 மட்டும் நீங்கள் கரெக்டாக கட்டினீங்கன்னா லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் 100% கட்டலாம், தப்பே கிடையாது. சிறப்பு பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப ஃப்ராங்காகவும் பேசுனீங்க. கயிறு கட்டுறதால என்ன பலன், கட்டினா என்ன நடக்கும், கட்டலைன்னா என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக தெளிவான பதிவாக கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.